இங்கே என்ன நடக்குது, இவங்கெல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? இருக்கு இல்லையா, இந்தியாவில் நிறைய ஜாதிகள் இருக்கு. தமிழ் மக்களிடையே ஜாதிகள் இருக்கா? என்னென்ன யூடியூப் சேனல் விரும்பி பார்ப்பீங்க சொல்லுங்க. என்னென்ன யூடியூப் சேனல், என்னென்ன சேனல் பார்ப்பீங்க? வயல் காவலாளர். வயல் காவலர். எத்தனை ஏக்கர்? ஐயா பின்னாடி கத்தி எதுக்கு? இந்த மாதிரி மாப்பிள்ளை. ஒரு எருமை என்ன விலைங்க? ஓகே. 1 லிட்டர் எருமை பால் எவ்வளோ? உங்க முழு நேர தொழிலே இதுதான் இல்லையா? இந்த ஏரி பேரு இது வந்து நந்திக்கடல். நந்திக்கடல். நீங்க நிலத்துல இருக்கும்போது கொண்டு வந்ததா இல்ல கடல்ல இருக்கும்போது? நீங்க இயக்கத்துல இருந்தீங்களா? சிதம்பரம் மேரி ஒரேனா எப்படி இருந்தது முகாம் வாழ்க்கை? சொல்லல கஷ்டம் தான். இப்படி துன்புறுத்துறதெல்லாம் செஞ்சாங்களா? அடிக்கிறது, உதைக்கிறது, துன்புறுத்தல் பண்றது முகாமில அப்படி ஒரு மேல என்னது டைல்ஸ்? அது என்ன ஒட்டி இருக்கீங்க? இந்தியாவுல இருந்தீங்களா? எங்க இருந்தீங்க? நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி. எப்படி இருந்தது அங்க உங்களுக்கு? வெளியெல்லாம் போய் வேலை செய்ய விட்டாங்களா? யாழ்ப்பாணத்திற்கு தெற்கே இலங்கையின் வடக்கு பகுதியை 12ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரை ஆட்சி புரிந்தவர்கள் வன்னியர்கள். வன்னியர்கள் ஆட்சி புரிந்த இந்த பகுதி வன்னி நாடு என்று அழைக்கப்பட்டது. இன்றளவும் இதை வன்னி நாடு என்றும் வன்னி பகுதி என்றும் தான் அழைத்து வருகிறார்கள். அந்த வன்னி பகுதிக்குள் இருக்கும் முக்கிய மாவட்டம் முல்லைத்தீவு. இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தை தான் இந்த வீடியோவில் முடிந்தவரை சுற்றி காட்ட இருக்கிறேன். முல்லைத்தீவு மக்களின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதையும் இந்த வீடியோவில் ஆராய இருக்கிறோம். இலங்கையில் இறுதிப் போர் நடந்த முள்ளிவாய்க்கால் கூட இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு உட்பட்டதுதான். இலங்கை இறுதிப் போரில் உச்சகட்ட அளவில் பாதிப்படைந்த பகுதியும் இந்த முல்லைத்தீவு மாவட்டம்தான். இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் விடுதலை புலிகளின் ஆட்சி நடந்த போதிலும் அந்த அரசாங்கத்தின் முக்கிய பகுதியாக விளங்கியது இந்த வன்னி பகுதிதான். விடுதலை புலிகள் அரசாங்கத்தின் இதயம் போன்ற பகுதியாக இந்த பகுதி இருந்தது. கடுமையான போர் காரணமாக இந்த வன்னியில், குறிப்பாக இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் மக்கள் தொகை வெகுவாக குறைந்துவிட்டது. இலங்கையிலேயே மக்கள் தொகை குறைவான மாவட்டம் என்றால் அது இந்த முல்லைத்தீவு மாவட்டம்தான். இன்றளவும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இராணுவ முகாம்கள் அதிக அளவில் இருக்கின்றன. இராணுவத்தினர் அதிக அளவில் ரோந்து பணியில் ஈடுபடுகின்றனர். சந்து பொந்தெல்லாம் கூட இராணுவ வீரர்களை சீருடையிலோ அல்லது மறைமுக உடையிலோ காண முடிகிறது. இலங்கையின் பல இடங்களில் மகாத்மா காந்தியின் சிலையை பார்க்க முடிகிறது. அந்த வரிசையில் இந்த முல்லைத்தீவிலும் அவரது சிலை இருக்கிறது. இந்த வன்னி நாட்டில் பாயும்புலி பண்டார வன்னியனுக்கும் சிலை அமைத்திருக்கிறார்கள் பாருங்கள். இந்த வன்னி நாட்டை ஆண்ட கடைசி மன்னன் தான் இந்த பண்டார வன்னியன். தான் ஆண்டு வந்த வன்னி நாட்டை பிரிட்டிஷ்காரர்கள் கைப்பற்ற முனைந்த போது அவர்களுக்கு எதிராக கடுமையாக போரிட்டு வீர மரணம் அடைந்தவர்தான் பண்டார வன்னியன். பாயும்புலி பண்டார வன்னியன் மறைந்த வருடம் 1811. பண்டார வன்னியனின் வீரத்தை பிரிட்டிஷ்காரர்களால் சமாளிக்க முடியாததால் பிரிட்டிஷாருக்கு ஆதரவாக டச்சு இராணுவத்தினரும் பண்டார வன்னியனுடன் போரிட்டனர். பண்டார வன்னியனை வீழ்த்திய டச்சு தளபதி, தாங்கள் உலக அளவில் எங்கெங்கமோ போரிட்டோம், ஆனால் இந்த பண்டார வன்னியன் காட்டிய மாபெரும் வீரத்தை போல வேறு எங்குமே பார்த்ததில்லை என்று வியப்புடன் குறிப்பெழுதியிருக்கிறார். பிரிட்டிஷ்காரர்கள் மற்றும் டச்சுக்காரர்களை வியக்க வைத்த பாயும்புலி பண்டார வன்னியனின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் இங்கே அவருக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போது இந்த முல்லைத்தீவு மக்களிடம் பேசிக்கொண்டே இந்த முல்லைத்தீவு பகுதி எப்படி இருக்கிறது என்பதை உங்களுக்கு ஓரளவுக்கு சுற்றி காட்டுகிறேன், பாருங்கள். ஜாதிகள் இருக்கு இல்லையா, இந்தியாவில் நிறைய ஜாதிகள் இருக்கு, பல்லாயிரக்கணக்கான ஜாதி இருக்கு. அந்த மாதிரி நம்ம இங்க இலங்கையிலயும் ஜாதி இருக்கா? தமிழ் மக்களிடையே ஜாதி பிரிவு இருக்கு? ஜாதி பிரிவுகள் இருக்குது. பொண்ணு கொடுக்கறது, பொண்ணு எடுக்கிறது அதெல்லாம் அந்தந்த ஜாதிக்குள்ளதான் பண்ணிப்பீங்களா? அப்படின்னு இல்லை. அதாவது என்ன சொல்றீங்க, 2 வீட்லயும் ஒத்துக்கொண்டா இருந்து யாரும் கட்டிக்கொள்ளும். அது மாதிரி ஜாதி பார்க்க மாட்டாங்க, பொண்ணு கொடுத்துருவாங்க. ஆனா பொதுவா அப்பா அம்மா பார்த்து வைக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் ஜாதி பார்த்து தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஜாதி பார்த்து தான் பண்ணுவாங்க. என்னென்ன அந்த ஜாதி பேர்கள்லாம் சொல்ல முடியுமா? என்னென்ன ஜாதிகள்லாம் இருக்கு சொல்ல முடியுமா? அவ்வளவுக்கு தெரியாது. என்ன தெரிஞ்சது 1-2 சொல்லுங்க. உங்களுக்கு என்னென்ன ஜாதி பேர் தெரியும் சொல்லுங்க. ஜாதி பேர் நகம்பரியார், கல்லன், பறையன், கல்லு சிவராங்கல். கல்லு சிவராங்க, மரத்துல கல்லு சிவராங்க. அவங்க பேர், அந்த சமூகம் பேர் என்ன? அதெல்லாம் சீவல்காரங்க அப்படிதான் சொல்லுவாங்க. வேற என்னென்ன சமூகம், வேற என்னென்ன ஜாதிகள் இருக்கு? உடுப்பு துவைக்கிறார்கள் இருக்காங்க. அவங்கள என்ன சொல்லுவீங்க? அவங்க பேர் என்ன? உடுப்பு துவைக்கிறவங்கள டோவியா அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பட்டையர் தலைமுடி வெட்டுறார்கள். அகம்படியார்
அது ஒரு ஜாதி தான். அதெல்லாம் ஒரு ஜாதி தான். பொண்ணை கொடுத்து பார்க்கும் போதெல்லாம் பார்ப்பாங்க, டைம் ஜாதி பார்ப்பாங்க. லவ் மேரேஜ் டைம்ல அதெல்லாம் நன்றி நன்றி நன்றி. இங்க வந்து இலங்கையில இங்க தமிழ் மக்களிடையே ஜாதிகள் இருக்கா? ஜாதிகள் இருக்கு. என்னன்னு கேட்டால் சில ஊர்களில் மாவட்டங்களில் இருக்கு. எல்லாத்துலன்னு சொல்ல இயலாது. சில இடங்களில் இப்போ எங்களுக்குண்ட ஜாதின்ற பேரே பெருசாக தெரியாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்கள் அம்மா அப்பாக்கள் அப்படி சொல்லி வளர்க்கலை. ஜாதி இப்போ இருக்கு, இப்படி இருந்த ஜாதி அது ஜாதி எங்களை சொல்லி வளர்க்கலை. இருக்குது சில இடத்துகளில். எங்களுக்கு வேறு இடத்துகளில் போனால் சில பேர் கேட்பாங்க. மற்ற எங்களோட பொடியங்களுக்கு எல்லாம் இந்த ஜாதி இதெல்லாம் இல்லை. வந்தால் தோலை கொடுத்து நண்பாண்டு கையப்படுவோம். மற்ற எங்களுக்கு அந்த இந்த பழக்கம்லாம் இல்லை. பொண்ணு கொடுக்கும்போது தான் அந்த ஜாதி பொண்ணு கொடுக்கும்போது இந்த இப்போ நாங்கள் வந்து கூடுதல் இப்போ அரேஞ்ச் மேரேஜ்ன்றது குறைவு. லவ் மேரேஜ் தான் கூட. அரேஞ்ச் மேரேஜ்ன்றா கொஞ்சம் இருக்கிறாங்க. அந்த ஜாதிகள் பெயர்கள் என்னென்ன ஜாதிகளாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? எங்களுக்கு இந்த குறை எங்களுக்கு தெரியாது. ஏண்ட அம்மா அப்பாக்குன்னு சொல்லி வளர்க்கல. இப்படி ஜாதி இருக்கு, இவங்களோட இப்படி சேராத, அப்படி இப்படின்னு வளர்க்கலை. அப்படிலாம் சொல்லலை. எல்லாம் ஒரே இது இந்த மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம். நன்றி நன்றி. சரி நன்றி. அண்ணா வணக்கம். உங்களை அறிமுகம் அது மைக்கிட்ட மைக் வச்சு ஒரு முட்டை வந்து 60 ரூபாய் சொல்றீங்க இல்லையா? 55 ரூபாய். புலிகள் இருக்கும்போது ஒரு முட்டை எவ்வளோ? புலிகள் காலத்துல அப்ப 10 ரூபா 8 ரூபா. 1 கிலோ அரிசி இப்போ 200 ரூபாய் சொல்றீங்க. அப்ப எவ்வளவு அரிசி புலிகள் காலத்துல? வந்து 1 கிலோ அரிசி 25 ரூபா 28 ரூபா. விடுதலை புலிகள் காலத்துல உங்களுக்கு கடன் உதவி கிடைச்சதானா? பாதுகாப்பு இருந்தது, நிறைய முன்னேற்றம் இருந்தது அவங்களால. எங்கள்ட்ட கடன் அடிப்படை நாங்கள் வேண்டி எடுத்து தொழில்களை ஈஸியா செய்து கொண்டு போனாங்க. நிறைய கடன் இருக்கு. உங்களை நம்பிக்கையோட ஊரியாக்களுக்கு நம்பிக்கை மூலம் கடன்கள் வழங்கப்படும். 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் கடன்கள் பேங்க்ல வைப்பவம் இருக்குதானே. வைப்பவத்துல 2 புனை வைக்க டப்புன்னு காசு வேணும். ஓகே ஓகே. வட்டி எல்லாம் கம்மியா இருக்குமா அதிகமா? வட்டியும் தானே? வட்டி குறைவு. ஈஸியா கட்டக்கூடிய மாதிரி எல்லாம் இருந்தது. என் பேர் பிரியன். என்ன படிச்சீங்க? என்ன செய்றீங்க? நான் A level படிச்சிருக்கிறேன். என்ன செய்றீங்க? என்ன வேலை செய்றீங்க? நான் இப்போ அப்பாண்ட தொழில் மாடுகள் வளர்ப்பு, விவசாயம் அந்த மாதிரி தொழில். அப்படி மாடு எத்தனை மாடு இருக்கு உங்ககிட்ட? மாடு ஒரு 50,000 மாடு இருக்கு. ஓ, மாடா எருமையா? பசுவா எருமையா? எருமை நிற்கிது, பசு நிற்க, எருமை தான் கூட நிற்கிது. பொதுவா எருமையும் சேர்த்து நீங்க மாடுன்னு தான் சொல்லுவீங்களா? ஓகே. இதெல்லாம் உங்களோட தான், நீங்க வளர்க்குறது? ஓ, உங்களோட. ஒரு எருமை என்ன விலை இங்க? 1.5 லட்சம் ரூபா போகும். ஓகே. 1 லிட்டர் எருமை பால் எவ்வளோ? 140 ரூபா. இன்னும் கிட்ட வச்சு 140 ரூபா. இந்த பால் வந்து நீங்க கறந்து வீட்டுக்கு கொடுப்பீங்களா இல்ல சொசைட்டி? எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பால் வாங்கிப்பாங்க. இங்கேயும் கம்பெனிகள் மாதிரி இருக்கு, பால் வாங்குறாங்க. ஓகே ஓகே. எருமைகளும் இருக்கு, பசு மாடும் இருக்கு அவங்க கிட்ட? இருக்குது. மொத்தம் எவ்வளவு எருமை, எவ்வளவு மாடு? எவ்வளவு மாடு இருக்கு, எவ்வளவு எருமை இருக்கு? ஒரு பசு ஒரு 20 கிட்ட நிற்கி, எருமையில் ஒரு 50-60 வரும். உங்க முழு நேர தொழிலே இதுதான் இல்லையா? பார்த்து விவசாயம் பண்றதும் மாடு வளர்ப்பு. விவசாயம் மாடு வளர்ப்பு. சரி சரி. எவ்வளவு சம்பாதிக்க முடியும் தோராயமா மாசம்? நிரந்தரமா ஒரு வருமானம் இல்லை. காலநிலைக்கு ஏற்ற மாதிரி கூடிக்கோ. இப்ப வருமானம் இல்லை. மாதிரி நேரம் இப்ப தான் கண்டுகள் போட்டு கொண்டிருக்கு. இனி தைக்கு பிறகுதான் வருமானம் உண்டு. ஓ, இதுதான் அந்த இது. என்ன என்ன சொல்லுவாங்க? இது சும்மா அந்த மேய்ச்சலை கொண்டு வர அந்த ஏரி பேரு இது வந்து நந்திக்கடல். ஓ, நந்திக்கடல். இதுல மீனும் பிடிக்கிறாங்க இல்லையா? மீனும் பிடிக்கிறாங்க. இது வந்து உப்பு தண்ணியா நல்ல தண்ணியா? இப்ப நல்ல தண்ணியா இருக்கு. கடல் ரெண்டும் சேரேக்க உப்பு தண்ணியா மாறிடும். அங்க இருக்கு மோத்துவாரம். ஓகே. உங்க பெயர்? இந்த பேர் கவிராஜ். என்ன படிச்சீங்க? படித்தது ஓ லெவல் மட்டும். இங்கே பாசையில் 11ஆம் தரம். 11ஆம் வரையும். ஓகே ஓகே. தமிழ் அரசு பள்ளி இல்லையா? எங்க படிச்சீங்க? எல்லாமே கவர்மெண்ட் தான். நீங்கள் இங்கே தனியார் பள்ளியே கிடையாதா? பிரைவேட் ஸ்கூல் அங்கே தமிழ்நாடு மாதிரி இங்கே கிடையாது. அங்கால இருக்குது கொழும்பு சைடு தான் தனியார் பள்ளி. இங்கே தமிழர் பகுதியில் எல்லாம் ஒரே மாதிரி தான், ஒரே இதுதான். புலிகள் இருக்கும்போதும் அதே தான், அரசு பள்ளி தான் இருந்தது. ஓகே ஓகே.
இப்போ விவசாயம் செய்றீங்களா? விவசாயம், கால்நடை வளர்ப்பு, அப்புறம் ஆட்டோவும் ஓட்டுறீங்க இல்லையா? ஃப்ரீ டைம்ல ஆட்டோ, டிராக்டரும் ஓட்டுறீங்க. டிராக்டரும். எத்தனை ஏக்கர் நிலத்துல விவசாயம் செய்றீங்க? சாதாரணமா ஒரு 5 ஏக்கர். என்னென்னலாம் பயிர் பண்ணியிருக்கீங்க? பயிரெண்டு பார்த்தா நெல், கச்சான், நிலக்கடலை அப்படி சொல்லுவேன். அதான் நிலக்கு வேர்க்கடலையாக தான் நீங்கள் கச்சான்றீங்க இல்லையா? ஓகே ஓகே. விவசாயம் செய்கிறது ஈஸியா? வருமானம் பரவாயில்லையா? அதுக்கா கஷ்டம் தான். என்னென்ன கஷ்டம் இருக்குது விவசாயத்துலங்க? எல்லா தொழிலுமே கஷ்டம் தான். அதுக்கேற்ற டைமுக்கு ஏற்ற மழை இருக்கும், அதுக்கேற்ற பசலைகள், மழைகள் அப்படி எல்லாமே உழவுகள். ஆனா இந்த வருஷம் நல்ல மழை பெஞ்சிருக்கு இல்லையா? செழிப்பா இருக்கா எங்க பார்த்தா? இல்லை, டைமுக்கு பெய்யல, முன்னுக்கு கொஞ்சம் டிலே ஆயிட்டு மழை. மற்றபடி இப்போ ஓகே, இப்போ இனி பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க நெல் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா நெல் முதல்ல விதைப்போம், அதுல பயிர் ஆனதுக்கப்புறம் அந்த பயிரை பிடுங்கி எடுத்துன்னு போய் இன்னொரு இடத்துல நடுவோம். வயல் அப்படி இல்லை. எப்படி பயிர் பண்ணுவீங்க நெல்? இங்கே ஃபர்ஸ்ட் உழுது மறக்கிறேன்னு சொல்றது, உழுது போட்டு நிலம் பண்படுத்திட்டு பிறகு நெல் எறிகிறது. நெல் அப்படியே விரைச்சி விட்டுருவீங்களா? நெல் அப்படியே எறிகிறது, எரிஞ்சு விட்டுருவீங்க. களை பிடிங்க, நாற்று நடுறது இல்லை, அப்படியே எறிய வேண்டியது. எறிய வேண்டியதுதான். களையெல்லாம் இப்போ பிடுங்க மாட்டீங்களா? அப்புறம் அதுக்குரிய மருந்துகள் அடிச்சு தான் புல்லுகள் செடிகள் இல்லாமல் போகிறதுக்கு மருந்துகள் அடிக்கிறது. இதெல்லாம் நெல் விதைச்சிருக்காங்க இல்லையா? விதைச்சிருக்காங்க, தண்ணி மூடிட்டு அழிவு. நம்ம நெல்லை வந்து அப்படியே விதைப்பீங்களா இல்லை உருண்டையா பண்ணி அந்த இதில் சொல்லுவாங்களா அப்படிலாம் பண்ணுவேன்? அப்படியே விதைச்சி நெல் அப்படியே. சரி சரி சரிங்க சார். கடிக்காது இல்ல? கடிக்குமா? தமிழ்நாட்டுல இருந்து வரமா? இந்த வாய்க்கிட்ட வச்சுக்கோங்க. வாய்க்கையோ? கிட்ட வச்சுக்கோங்கம்மா. எப்படி என்னம்மா உங்க பேர்? என் பேர் ரூபி. என்னம்மா பூபி? ரூபி 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 ரூபி. ஆனால் சொந்த இந்த பேர் நவரத்தின ராசா மேரியார் மேல. நாங்கள் இங்க விவசாய வேலையில இருக்கீங்க? விவசாயங்கள் செய்கிறது. அப்ப மிச்ச மோசமாக நாங்கள் பாதிக்கப்பட்டது இந்த யுத்தத்தால. அதால எங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறோம், உலக ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ அதால நாங்கள் இங்கே வாழ்வாதாரங்கள் எல்லாம் எங்களுக்கு கஷ்டம். என்னென்னு சொல்லி சொன்னால் நாட்டில் சாமான்கள் எல்லாம் விலையேற்றத்தால் தொழில் வாய்ப்புகள் இல்லை. அதால சரியா பாதிக்கப்பட்டிருக்கிறோம். உங்க வீடு உள்ளுக்குள்ள வாங்க. உங்க மகன் வந்து ஆட்டோவும் ஓட்டுறாரு இல்லையா? விவசாயமும் பார்த்துக்கிறாரு, ஆட்டோ ஓட்டுறாரு இல்லையா? விவசாயம். சரிங்கம்மா சரிங்க. நன்றி. கரண்ட் பில் எல்லாம் நிறைய வருதாமா? சரியான பில் ஐயா. ஒரு மாசம் சும்மா நாங்கள் ஒன்றும் பாவிக்கிறது இல்லை. ஹீட்டரும் இந்த ஃப்ரிட்ஜும் இந்த டிவியும் சில நேரம். எவ்வளவு வருதுமா மாசம்? எவ்வளவு கரண்ட் பில்? மாசம் ஐயா 1000 10,000 ரூபா போடுறான். 5000 10,000 10,000 10,000 ரூபா. 8000 ரூபா 10,000 ரூபாய்க்கு பில் வருது. என்னண்டு வருது வரைக்கும் நாங்கள் ஒன்றும் பெருசா பாவிக்கிறேன் இல்லையா? சரிங்கம்மா. பூஜை அறை எங்கம்மா இருக்கு? பூஜை அறை. பூஜை அறை உள்ள இருக்கா? பலர போங்க. நாங்கள் பிறந்த வளர்ந்தது இந்த வன்னி மண்ணில். நாங்கள் கற்றவைகள் சமயம், ஆங்கிலம், தமிழ் மொழி, தாய்மொழி தமிழ். அதேபோல் வேறு மொழி எங்களுக்கு இந்த ஆசிரியர்கள் இல்லை, கல்வி நாங்கள் கற்கவில்லை. 84ஆம் ஆண்டு நாங்கள் பதுங்குகுழியிலிருந்து காடுகளிலிருந்து வெளியேறப்பட்டு எங்களை ஆங்காங்கே பாடசாலைகளிலும் ஆலய வளாகங்களிலும் எங்களை தங்க வைத்து மிகவும் இன்னலுக்கும் பெரிய கஷ்டத்துக்கு எங்களை வைப்புறுத்தி இருக்க வைத்து மீண்டும் மீண்டும் இந்திய இராணுவத்தினர் இங்கே வருகை தந்து சமாதான போர்வையின வருகை தந்த போது நாங்கள் மீண்டும் எமது ஊர்களுக்கு சென்று 6 மாதம் அங்கு தங்கியிருந்தோம். மீண்டும் ஓர் பூகம்பம் அங்கு ஏற்பட்ட காரணத்தினால் மீண்டும் எமது மண்ணை இழந்து எமது கல்வியினை நாங்கள் தொடர முடியாமல்
ஆங்காங்களுக்கு கூலிகளை மேற்கொண்டோம். அதன் பிரகாரம் யுத்தங்கள் மிகவும் மோசமான நிலை ஏற்பட்டது. அந்த மோசமான நிலை காரணமாக மக்கள் ஆங்காங்கே இடம்பெயர வலிக்கிட்டார்கள். உணவின்றி உறக்கமின்றி எமது மக்கள் உழைத்த பொருட்களை கூட எடுக்க முடியாது. இந்த இலங்கையினுடைய குறிப்பிட்ட முல்லைத்தீவு மாவட்டத்து மக்கள் பெரிய ஒரு பட்னி நீதி என்ற கஷ்டத்தை மத்தியில் மக்கள் சென்றவர்கள். அது இந்தியா மட்டுமல்ல, இந்தியா எமது தமிழ் உறவுகளுக்கு தெரியும். அதை நாங்கள் மறக்கவில்லை. இன்றும் இந்தியாவிலிருந்து எமக்காக குரல் ஓர்த்துகின்றது என்கிற உறவுகள் அங்கே இருக்கின்றார்கள். நாங்கள் அதை தொலைக்காட்சி மூலம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இறுதியாக இந்த முள்ளிவாய்க்காலே ஒரு இறுதி சம்பவம் ஏற்பட்டது. எங்கள் உறவுகளை இழந்தோம், தாயத்தை இழந்தோம், உடமைகளை இழந்தோம். அனாதையாக இந்த வீதியில் நடுத்தருவாக செய்கின்றோம். இன்றும் எமக்கு ஒன்றொரு தொழில் வாய்ப்பு இல்லை, எமது வயல்நிலங்கள் இல்லை. ஒரு விவசாயம் செய்ய போனால் அந்த பீகாரத்திலே ஒரு வருமானம் இல்லை என்று வங்கியிலே கடன்களை பெற்று நாங்கள் அந்த வங்கியினூடாகத்தான் சில தொழில் செய்கின்றோம். அவர்களும் ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கும் அந்த லோனை நமக்கு தருகின்றார்கள். அதுக்கு கொஞ்சம் காலமாக இருக்கும். அதுக்கு வட்டி அரிய அங்கே கடிதங்கள் எங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். அப்படியான சூழ்நிலை பன்னி மக்கள் பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இந்த பன்னி மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த கொக்கு தொடுவாய், அதாவது கொக்குலாய், கருநாட்டுக்கேணி, கொக்கு தொடுவாய், சிலாபத்தை, முல்லைத்தீவு என்ற மக்கள் இனி இல்லை என்ற ஒரு துயரத்திலே வாழ்ந்த மக்கள் இந்த அதாவது பிரதான வீதி முல்லைத்தீவு வீதி, திருவண்ணாமலை வீதி ஆகும். அது இன்றைக்கு எங்களுடைய பிரதான இந்தியாவிலே வசித்து வருகிறார் மாண்புமிகு சீமான் அவர்களை நாங்கள் போற்ற வேண்டும். அவர் எங்களுக்காக மென்மேலும் தமிழ் மக்களுக்காக நாங்கள் தீத்தமிழை பார்க்கின்றோம், எங்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த யுத்தத்திலே நாங்கள் அடிபட்டோம், கைகாலை உழந்தோம். இன்றும் எனக்கு ஒரு காலையிலாது அப்படியான ஒரு சூழ்நிலை. இன்று இந்த கால் உடைய தொழில் செய்ய முடியாது, அப்படியான சூழலை நாங்கள் வாழ்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், ஒரு நிவாரணத்தை இந்த வன்னி மக்களுக்கு அரசாங்கம் வழங்கியது. இப்போ இந்த வன்னி மக்களுக்கு அந்த நிவாரணம் இல்லை, நிப்பாட்டி இருக்கு. நீங்கள் அந்த முள்வேலி முகாம்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து அதுக்குள்ள முள்வேலி முகாமுக்குள்ளே அடைபட்டு கிடந்தால் மூலம் நாங்கள் ஜவனந்தங்களை இறக்கி பெரிய ஒரு சொந்த மத்தியில் ரெண்டு வாழ்க்கையும் என்ன மாதிரி கொடுமையெல்லாம் உள்ள இருந்ததுன்னா ரொம்ப கொடுமைப்படுத்துனாங்களா அந்த முகாம்? எங்களுக்கு உள்ளே என்ன வழியில் விரையிலாது அவையல் தார உணவு, அவையலாவது கிச்சனில் சமைச்சு தார உணவு சாப்பிடலாம். மற்ற உறவினரை நாங்கள் பார்ப்பதற்கு வழியில் செல்ல இல்லாத. அப்படி செல்வதாக இருந்தால் அவர்களிடத்தில் சென்று அனுமதி பெற வேண்டும். அவையில் எத்தனை நாளைக்கு நீங்கள் பெருவியல் என்று கேட்பினோம். இப்போ நாங்கள் இப்போ எங்கட உறவை சில நேரம் சீரியஸாக இருந்தால் நாங்கள் 5-7 நாள் தான் அவித அனுமதி. 7 நாளைக்கும் நாங்கள் திரும்பி போக வேணும். அப்படி ஒரு போமண்டங்களுக்கு அதாவது பட்டி சீட்டு ஒன்று வழங்குகிறோம். அந்த பட்டி சீட்டு அமையமாக நாங்கள் திரும்பி அங்கே செல்ல வேணும். சென்றால் மீண்டும் அடுத்த நாள் அந்த ஒரு பட்டி சீட்டை பற்றி தருவினோம் எங்களுக்கு. மற்றபடிக்கும் எங்களுக்கு நடைமுறையில் காண வேண்டும். அதுக்கப்புறம் எங்களை இப்படி உங்களை மாதிரி ஆட்கள் இறங்கி சில வேலைகள் நடவடிக்கைகள் செய்தபடியால் இப்போ நாங்களும் அந்த கட்டமைப்பில் இருந்தபடியால் எங்களுடைய தமிழ் கிராம உத்தியோகத்தர்கள் அங்கே இறங்கி வேலை செய்தவைகள், மற்ற எங்கள் தமிழ் அரசியல்வாதிகள் அங்கே சேவை செய்தவைகள். அப்படி துன்புறுத்துறதெல்லாம் செஞ்சாங்களா? அடிக்கிறது, உதைக்கிறது, துன்புறுத்தல் பண்ணுற முகாமில் அப்படி ஒரு என்னது மணல். மீனவர்களின் வலையிலிருந்து மீன்களை கொத்தி தின்ன முயற்சித்துக் கொண்டிருக்கும் காக்கை கூட்டம். தமிழ்நாட்டை போலல்லாமல் இந்த முல்லைத்தீவு பகுதியில் மீன்பிடி முறை சற்று வித்தியாசமாக இருக்கிறது. கடலில் வலையை வீசி இருபுறம் இருந்து அப்படியே இழுக்கிறார்கள். மீன்களையும் நண்டுகளையும் வலை தேவி கொண்டு வருகிறது. வலையை இழுக்க முடியாததால் 2 பக்கமும் டிராக்டர் வைத்து அதற்கென்று பிரத்யேக மெஷின்களை பொருத்தி வலையை சேதமில்லாமல் இழுக்கிறார்கள். இந்த இயந்திரம் வலையை கிரிப்பாக இழுப்பதற்காக மணல் வீசுகிறார்கள்.
இவர்கள் எல்லாம் இராணுவ வீரர்கள். மீனவர்களையும் கூட அடிக்கடி கண்காணித்து வருகிறார்கள். நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேண்ணா. தமிழ்நாட்டுல இருந்து வரேன், வீடு எடுக்க வந்தேன். இது மீன் எத்தனை மணிக்கு போய் வந்தீங்க? காலையில் எத்தனை மணிக்கு போனீங்க? இப்போ காலம் 12 மணிக்கு வளைக்கிறாங்க. இது கொடுத்து வளைக்கிறாங்க, கயிறு கொடுத்து வளைக்கிறாங்க. வளைக்கிறது தான் இது இந்தியாவில் பிடிக்கிற மாதிரி இல்லை, இங்கே வேற மாதிரி இது வேற மாதிரி. இப்போ எத்தனை மணி நேரம் ஆகுது மொத்தம் இதுக்கு? ஒரு 3 மணி நேரம் ஆகுமா? 3 மணியா? என்ன நீங்கள் நல்லா பரவாயில்லையா வேட்டை? நல்லா கிழிஞ்சிருச்சா? வலை கிழிஞ்சிருச்சா? ஏன்? கல் பாறையில் மாட்டிக்கிச்சா? மீன்பிடி தொழில் பரவாயில்லையா? இப்போ மீன்பிடி தொழில் சரியான கஷ்டம் ஐயா. கஷ்டமா தான் வலையெல்லாம் கிழிஞ்சு இந்த தொழிலுக்கு, இந்த டிராக்டருக்கு டீசல் மண்ணெண்ணெய் எல்லாம் யோசிச்சு பாருங்க தொழில் எப்படி போகுதுன்னு. இப்போ மீன் விலை அதிகம் தானே, இப்போ விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சு இல்ல, அதனால வருமானம் அதிகமா இருக்கும். இங்க மீன் விலை இல்லைன்றீங்களா? உங்க நாட்டு பக்கம் விலையா இருக்கு, மிஞ்ச விலை இல்லை. எவ்வளோண்ணா இப்போ இந்த சின்ன மீன் எவ்வளோ ஒரு கிலோ? இந்த சின்ன மீன் தான் 100 ரூபா கிலோ. ஒரு கிலோ 100 ரூபாய் தான். இப்போ அந்த பெரிய மீன் இந்த 100 ரூபாய்க்கு நாங்கள் இதை பிடிச்ச குழம்புக்கு அனுப்பிவிட்டா எங்களுக்கு 30 ரூபா தான் வரும். டிரான்ஸ்போர்ட் கூலிகள். இன்னைக்கு எத்தனை கிலோ கிடைச்சிருக்குண்ணா உங்களுக்கு தோராயமா? இன்னைக்கு எத்தனை கிலோ மீன் கிடைச்சிருக்கு உங்களுக்கு தோராயமா சொல்லுங்க? 10-15 கிலோ மீன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை போவீங்க இல்லையா? ஒரு நாளைக்கு ஒரு 2 முறை போகிறோம். இப்போ கடல் அடி தானே, கடல் குழப்பத்தால ஒரு தான் கஷ்டப்பட்டு வளர்க்கிறது. அது பெரிய யோசனை. நீங்க இயக்கத்துல இருந்தீங்களாண்ணா? இல்லை கால யுத்தத்தால் நான் பாதிக்கப்பட்டது. யுத்தத்தில் பிள்ளைகளும் செத்து நாங்களும் பாதிக்கப்பட்டு எல்லாம் துன்பப்பட்டு சொத்து உடைமைகள் எல்லாம் வளர்ந்து பெரிய கஷ்ட துன்பங்களை குண்டு பட்டு கால அடிப்போம். நீங்க நிலத்துல இருக்கும்போது குண்டு விழுந்தா இல்ல கடல்ல இருக்கும்போது குண்டு அடிப்பட்டது? நான் தொழிலுக்கு போய் தாங்க குண்டு விழுந்தது. கடலுக்குள்ளேயா? கடல்ல நிக்கல. இந்த குளத்துல எல்லாம் தொலைச்சேவாங்க. இந்த குல்லா சின்ன வலிச்சு போறது, இன்ஜினில் பூட்டி போறதுல வலிச்சு போறது, அதுல போய்தான் கடல்ல நின்று செல் அடிச்சு பட்டது. இப்ப நிம்மதி இருக்குல்லண்ணா? இப்ப நிம்மதி இருக்குல்ல? நிம்மதி இருக்கு. அப்பதைய விட இப்ப நிம்மதி இல்லையா? அப்பதான் நல்லா இருக்கும். விலைவாசிகள் அது இதெல்லாம் கூட புள்ள ஊட்டி படிப்பிக்க இயலாது, வளர்க்க தொலைச்சி இயலாது. புள்ள ஊட்டி எப்படி வளர்க்குறேன்னு தான் யோசனை. அந்த நேரத்தில் யுத்தமாக இருந்தாலும் தேவையான பொருள்கள் இவ்வளோ கஷ்டம் இல்லாமல் இருந்தது. ஐயா பின்னாடி கத்தி எதுக்கு? கத்தி இருக்க பின்னாடி எதுக்காக? அந்த கத்தி வலை அறுக்கிறதுக்கா? மீன் அறுக்கிறது. உங்கள் பேர் ஐயா? கந்தசாமி. சரி, நீங்க கடலுக்குள்ள போயிட்டு வந்தீங்களா? போகலாம். எல்லா தொழிலும் செய்வேன். உங்க பேருண்ணா? உங்க பேர் என்ன? ரமேஷ்ண்ணா. இந்த மீன் பேர் என்ன சொல்லுவீங்க? இந்த மீனுக்கு சாலை ஒரு ஊருக்கு ஒரு வித்தியாசம். வந்து கிலோ 100 ரூபாய் தான் போகுதாங்க. நல்ல விலை போகும். இப்போ சுருக்குல மீன் அடிக்காங்க. சுருக்குல மீன் அடிச்சாங்கன்னா மீன் இது என்ன வலை சொல்லுவீங்க? இது என்ன மாதிரி மீன் பிடிக்குது? இது என்ன வலை? இது பேர் என்ன? கரை வலை. கரை வலை. இது என்ன? அது என்ன எடுத்து என்ன வாங்கிட்டு வரீங்க? இது பெட்ரோலா? இது மண்ணெண்ணெய். இது மண்ணெண்ணெய். இது எது பெட்ரோல்? இது பெட்ரோல், இது மண்ணெண்ணெய். ஓகே. எதுக்காக? இன்ஜினுக்கு, கடலுக்கு போகிறதுக்காக. கடலுக்கு இன்ஜின். இப்போ பெட்ரோல் 1 லிட்டர் எவ்வளோனாங்க? இங்கே 400 ரூபா வச்சுக்கணும். இது மண்ணெண்ணெய் 1 லிட்டர் மண்ணெண்ணெய் 250 ரூபா ஆகுது. டீசல் 450. ஓ, பயங்கர இதை வச்சு தான் எங்களோட வாழ்வாதாரமும் போய்கொண்டிருக்கு. இப்போ இந்திய ரோலர் வந்தாங்கன்னா எங்களோட ஆட்டம் சரி. எங்களோட தொழில் கரண்ட் வசதி எல்லாம் இருக்கா? எல்லா வீட்டுக்கும் கரண்ட் வசதி எல்லாருக்கும் இருக்கு. ஓகே, தேங்க்ஸ். என்னென்ன யூடியூப் சேனல் விரும்பி பார்ப்பீங்க சொல்லுங்க? இந்தியா மதன் கௌரி, பொக்கிசம், அவற்றை டிடிஎஃப் வாசன் அதுவும் பார்ப்பீங்களா? வேற பொதுவாக இங்கே எந்த ஊர் சேனல்னாலும் பரவாயில்ல, எந்த நாட்டோட சேனல்னாலும் பரவாயில்ல, என்னென்ன யூடியூப் சேனல் பார்ப்பீங்கன்னு சொல்லுங்க? அது மிஸ்டர் தமிழன். மிஸ்டர் தமிழன்.
ஓ அது பட ரிவ்யூ ஓகே. மற்ற புதுசட்ட மாறன் மற்ற அதெல்லாம் பாப்பீங்களா? இங்கெல்லாம் படம் ரிலீஸ் ஆகுதா? இங்கெல்லாம் படம் ரிலீஸ் தமிழ் ஆகும். படம் எல்லாம் ரிலீஸ். இங்க முல்லைத்தீவுல தியேட்டர் இருக்கா? தியேட்டர் இல்ல, எப்படி பாப்பீங்க? நாங்க ஜப்னா போய் பார்ப்போம். உங்களுக்கு என்னென்ன யூடியூப் சேனல், என்னென்ன சேனல் பாப்பீங்க? உங்களுக்கு என்னென்ன சேனல்ஸ் எல்லாம் பிடிக்கும்? தமிழ் ட்ரக்கர் பார்ப்போம். தமிழ் சேனல் பேர்ல தமிழ் ட்ரக்கர், தமிழ் ட்ரக்கர், தமிழ் ட்ரக்கர் அது பார்ப்போம். அடுத்தது நிறைய சேனல் பார்ப்போம். அங்கே இர்ஃபான்கிட்ட பார்ப்போம், இர்ஃபான் வீவ்ஸ். வேற நிறைய சேனல் பார்ப்போம். அவ்வளோ சேனல் பேர் வச்சுட்டு ஞாபகம் இல்லை, பார்ப்போம். ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் சேனல் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம், வீடியோல உங்களை பார்த்துருக்கோம். இப்போ உங்களோட சேனல் தெரியும் எனக்கு. வீடியோ பார்ப்போம், பார்த்துருக்கீங்களா? வீடியோ பார்த்துருக்கோம். இனி வியூஸ் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. நீங்க என்னென்ன யூடியூப் சேனல்லாம் பார்ப்பீங்க? மீன்பிடி மீன் அது பார்ப்போம். மற்றது பார்த்துருக்கேன், பேர் தெரியா. நம்ம சேனல் பார்த்துருக்கீங்களா? ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் இல்லை பார்த்தது இல்லை, இப்போ தான் உங்களை முதல்ல சந்திக்கிறோம். இதுவரை தெரியா, பார்த்துருப்போம், பட் பேர்கள் பார்த்து. இது பேர் என்னன்னு தெரியல. சொல்லுங்க வாங்க. இந்தாண்ணா, அது அது ஒரு நிமிஷம் இருங்க. அது இதோட பேர் என்னன்னா என்ன சொல்லுவீங்க? பூமத்தங்காய் என்று சொல்வது மருந்துகளுக்கும் தேவைப்படுறது, மருந்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது அதுவா வளர்றது இல்லையா? சரி, அது சாணா தான் என்ன செய்றீங்கண்ணா? உங்களுக்கு பேர் என்ன? எந்த பேர் சிதம்பரம்னா தான். என்ன வேலை செய்றீங்க? கமம் தான் செய்யும். அண்ணா கமம் வெள்ளாமை செய்கிறது. விவசாயம். என்னென்ன பயிர் விவசாயம் பண்ணியிருக்கீங்க? என்னென்ன? கஜான், நெல், கருப்பி. எத்தனை ஏக்கர் இருக்குண்ணா உங்களுக்கு? எங்களுக்கு இப்போ காணியை இப்போ கூடுதலாக இருக்கா. நான் இங்கேருந்து நாங்கள் போய் செய்கிறது சிரமம். என்ன வசதிகள் இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்கா? தூரத்தில் இருக்கிறாரு. இங்கே எதுவும் இல்லையா காணி உங்களுக்கு? இங்கே மட்டும் ஒரு ஏக்கர் காணியில் கிட்ட இருக்கு, அதான் தான் செய்கிறோம். மற்ற கச்சான் ஒரு 2 ஏக்கர் தான் இதில் பக்கத்தில். விவசாயத்தை நாங்கள் பெருசாக நாட விவசாயத்தில் வருமானம் இல்லைன்றீங்க? வருமானம் ஃபசலை பிரச்சனை. ஃபசலை என்ன அப்படின்னா? ஃபசலை இந்த யூரியா, வீவன் எல்லாம் உரம், அடி உரமா? உரம் கிடைக்கலையா? உரம், அடி உரம் எல்லாம் எடுக்கல. ஏன் விலை அதிகமா? காசு அதிகமாக கொடுத்து வாங்கணுமா? மற்றபடி வேலையாட்கள் வராங்களா? பணியாட்கள் பணி செய்யறதுக்கு மனிதர்கள் வராங்களா வேலைக்கு? பணியாக்கள் கொஞ்சம் இருக்கலாம், செய்யலாம். ஆனால் இப்போ கொஞ்சம் கஷ்டம்தான் பணியாக்கள் அப்படிங்கிறது. சரிண்ணா. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வேலை செய்ய ஆட்கள் கிடைக்கல. விவசாய வேலைக்கு கூலி ஆட்கள் வர்றதில்ல. அது பெரிய பிரச்சனை. அப்படித்தான் இங்கேயும் அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் கஷ்டம். நடுங்கப்பா. அண்ணா இதுதான் உங்க வீடா? இல்லை, அங்கே அங்கே இருக்கா? ஓகே. முதல் வீடு நல்லா இருந்து வந்து இல்லாத வீடுகளெல்லாம் அழிச்சிட்டாங்களே. நாங்கள் வரைக்கும் நம்ம வீடெல்லாம் தர மாட்டோம். ஓ, நீங்கள் முகாம்லேருந்து வந்து பார்க்கும்போது வீடெல்லாம் தரமாட்டமாக இருந்தது? தர மாட்டோம். இதில் தான் பித்தி கொண்டு வந்தது. இப்போ 2 எப்படி கட்டிட்டாங்க. அதெல்லாம் தர மாட்டோம். அடிச்செல்லாம் கிபிராலி அடிச்சு இதில் கொடுத்துட்டேன். இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து கட்டினதா? இதெல்லாம் முகாம்லேருந்து வந்து கட்டின மறுபடியும் நீங்கள் இந்த வீடை கட்டினீங்க இல்லையா? இது வந்து தான் கட்டினோம் நாங்கள். இந்த இதிலெல்லாம் வீடு இருந்த வீடு அழிஞ்சிட்டு நாங்கள் ஒரு. ஓ, நீங்கள் ஆட்டோ கூட ஓட்டுறீங்களாண்ணா? ஆட்டோ யாருது இது? இது ஆட்டோ வேறு எங்கள் அம்மா நிற்கிறாரு. ஜூலி, ஓ ஜூலி, அது சட்டம், அது இந்தியாவிலேருந்து வந்த பேர். இந்தாங்க முகாமில் இருந்த முகாம பிரச்சனையை கொஞ்சம் சொல்லுங்க. இந்த இந்தியாவிலேருந்து வந்து இந்த வணக்கம். உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் சிதம்பரநாதன் மேரி ஒரீனா. எப்படி இருந்தது வாழ்க்கை, முகாம் வாழ்க்கை? முகாம் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டம்டா சொல்லல, கஷ்டம்தான். எங்களை பொறுத்தவரை நாங்களிடம் இது போன மட்டும் எங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் இல்லை, மற்றது வெளிநாட்டு உதவிகள் இல்லை. அப்படியான முறையில் அங்கே அந்த நிவாரணத்தை வச்சுதான் நாங்கள் அந்த குடும்ப வாழ்க்கை போகக்கூடிய மாதிரி இருந்தது. மற்றது 3 பிள்ளைகள் எங்களுக்கு, 3 பேரையும் கட்டாயம் படிப்பிக்கையும் வேணும். கொஞ்சம் கஷ்டமான இந்த மேல போய்கொண்டு இருந்தது. உங்களுக்கு இந்த பண உதவி மாதிரி ஏதாவது கொடுத்தாங்களா முகாம்ல இருக்கும்போது? மாசம் இல்லை, பண உதவியில நிவாரணம் மாதிரி தந்தவங்க. மற்ற எங்களுக்கு முள்ளிவாய்க்கால பிள்ளையும் உண்டு செத்தது. ஐயோ, ஏன் எப்படி? செல் அடிச்சுதான். முகாமுக்குள்ள இருக்கும் மூத்தவ காயப்பட்டவா முகாம் மேலே கொண்டு போட்டாங்களா? முகாமில நாங்க இடம் இஞ்சி இருக்கீங்க. வெளியேறும்போது வெளியேறுறதுக்கு முதல் 2 நாளைக்கு முன்ன
பையனா பொண்ணு அவங்க இறந்தவங்க? பொண்ணு மூத்தவா காயப்பட்டவா அவங்க. ஓ, வாங்க நீங்க கூட வாங்க. உங்க பேரு? இங்க பேசுறீங்களா 2 வார்த்தை? இந்தாங்க. என்ன செய்றீங்கன்னு சொல்லுங்க. மேல என்னது? அது டைல்ஸ். அது என்ன ஒட்டி இருக்கீங்க? என்ன கூரை எப்படி இருக்கு மேல? மேலே ஓடு தான் போட்டுருக்கு. இது என்னது? இது கலர் இது லெவல் சீட். சரி சரி சரி. வாங்க இங்க கிட்ட வாங்க. வாங்க வாங்க கிட்ட வாங்க. உங்கள் பேர் என்னண்ணா? சனம். சனம். இது உங்க வீடா? இது இப்போ ஷீட் போட்டு கட்டியிருக்கீங்க இல்லையா? முதல்ல போரால் ஏதாவது பாதிக்கப்பட்டுச்சா வீடு? குண்டு பட்டுச்சா? என்ன வேலை செய்றீங்க? அம்மா தான். அம்மா தான். அம்மா. நீங்க பாதிக்கப்பட்டீங்களா? போரால பாதிக்கப்பட்டீங்களா? உங்க மேல ஏதாவது குண்டு பட்டதா? இந்தியாவில இருந்து வரேன், தமிழ்நாட்டுல இருந்து வரேன், யூடியூபர். சும்மா 2 கேள்வி கேட்டு சும்மா. இப்ப என்ன வேலைக்கு போறீங்க? எல்லாம் என்ன செய்றீங்க? இளைஞர்கள்லாம் என்ன மாதிரி வேலைக்கு போறீங்க? நாங்கள் எல்லாம் விவசாயம் டிராக்டர்கள் வேலைக்கு தான். கூலி வேலைன்ட்டு இல்லை. அப்படி என்ன பேரு? சுதர்சன். உங்களோட பேர்? இந்த பேர் டானு. நீங்க என்ன செய்றீங்க? நானும் இந்த வேலையில் தான் தொட்டு. பேர் சொல்றேன், உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. அவங்களுக்கு பத்தி ஸ்டாலின் பத்தி என்ன சொல்றீங்க? எனக்கு தெரியல. ஓகே தான் நினைக்கிறேன். சீமான் அவரை பிடிக்குமா? வைகோ அவரை பார்த்துருக்கேன், தெரியாது. டிவியில பார்த்துருக்கேன். ஓகே. ஜெயலலிதா பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். கருணாநிதி பிடிக்கும். நரேந்திர மோடி அவர் தான் ஜனாதிபதி. பிடிக்குமா? அவரை பிடிக்குமா? ஓகே. தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க? இதெல்லாம் பிடிச்சிருக்கு. கன்னியாகுமரி, வேலூர். சின்ன வயசுல ஞாபகம் இல்லை. ஆனா நான் பிறந்தது ஊட்டியில. ஊட்டியில பிறந்து வளர்ந்ததெல்லாம் வேலூர்ல. படிச்சது வாலாஜால. சரி. இப்போ வேலைக்கு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் ஃபாரின் போறேன். இப்ப உங்க பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. அப்படியே இந்தியாவில் இருந்தீங்களா? எங்க இருந்தீங்க? நாமக்கல் மாவட்டம் பரமத்தி. எப்படி இருந்தது அங்க உங்களுக்கு? நல்லா இருந்தது. இந்தியா மாதிரி இடம் இல்லை. முகாமுக்குள்ளதான் இருந்தீங்களா? முகாம்ல வெளியெல்லாம் போய் வேலை செய்ய விட்டாங்களா? வெளியில போய் வேலை செய்துட்டு 5-6 மணிக்கு விட்டு அப்படி தருவோம். நீங்களா மறுபடியும் விருப்பப்பட்டு வந்தீங்க? ஏன் வந்த ஒன்று இருக்கீங்க? அங்கேயே இருந்திருக்கலாமே. அதான் சொல்றாங்க, இங்க வந்தப்படாதே இங்க வந்தவங்க. அங்க நல்ல வேலை கிடைச்சது. என்ன வேலை செய்றீங்க சார்? நாங்க அங்க இது மேஸ்திரி இங்க மேசன் வாங்க மேஸ்திரி வாங்க. அதான் சரிங்க. இந்தியாவில் என்ன பேர்? இந்தியாவில் மறுபடியும் போகணும்னு ஆசையா? போகணும்னு ஆசை. என்ன வேலை செய்றீங்க நீங்க? நான் டாட்டூ அடிக்கிறேன். டாட்டூ ஷாப் வச்சு பச்சை குத்துறது. ஓ, டாட்டூ. ஓகே. நல்ல வருமானம் பரவாயில்லையா? வருமானம் பரவாயில்ல. நீங்களும் என்ன வேலை செய்றீங்க? நான் பேக்கரியில வேலை செய்றீங்களா? சொந்தமா வச்சிருக்கீங்களா? சொந்தம் வச்சிருக்கேன். உங்க பேர் என்னன்னா? தயாபர். என்ன செய்றீங்க? நான் ஒரு வயல் காவலாளி. வயல் காவலர். எத்தனை ஏக்கர்? 12 ஏக்கர். நீங்க விவசாயம் பண்ணல, காவல் இருப்பீங்க. அவ்வளவுதான். காவல்ல 1 ஏக்கர் அப்படி நாங்கள் விதைக்கலாம்.